ஆடை தொழில், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன் டு அப்பேரல் இண்டஸ்ட்ரி. மனித ஆடைகளின் பரிணாம வளர்ச்சியை வரலாற்றின் பக்கங்கள் வழியாக பார்ப்பது சுவாரஸ்யமானது. ஆரம்பத்தில் மனிதர்கள் தங்கள் உடலை பாதுகாக்க இலைகள், புல் மற்றும் இறந்த விலங்குகளின் தோல் போன்ற இயற்கை பொருட்களை தங்கள் மீது தாங்களே சுற்றி கொண்டனர். படிப்படியாக அவர்கள் பல்வேறு இயற்கை பொருட்களில் இருந்து ஆடை தயாரிக்கும் நுட்பத்தில் தேர்ச்சி பெற்றனர். இந்த நுட்பத்தை பயன்படுத்தி மனிதர்கள் ஆடைகளை தயாரிக்க தொடங்கினர். ஆடை அணியும் பழக்கம் சுமார் 27,000 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியது. ஆடை என்றால் உடை, உடலில் அணியக்கூடியது. காலப்போக்கில் அதில் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் செய்யப்பட்டன. இன்று ஆடை தயாரிப்பு தொழில் பெரிய அளவில் விரிவடைந்துள்ளது. இதில் பணியாற்ற பல வாய்ப்புகளை வழங்குகிறது. எனவே ஆடை தொழில் துறையை, அதாவது டெக்ஸ்டைல் துறையை பற்றி அறிந்து கொள்வோம். ஆடை தொழில் முக்கியமாக நூல், துணி உற்பத்தி, வடிவமைப்பு, உற்பத்தி மற்றும் விநியோகம் ஆகியவற்றில் அக்கறை கொண்டுள்ளது. பருத்தி, பட்டு மற்றும் கம்பளி போன்ற இயற்கை பொருட்களில் இருந்து தயாரிக்கப்பட்ட இழைகள், நைலான் மற்றும் பாலியஸ்டர் போன்ற மனிதனால் உருவாக்கப்பட்ட இழைகள் ஆகியவற்றிலிருந்து செய்யப்பட்ட ஆடைகள் இதில் அடங்கும். தையல் இயந்திர பொறுப்பாளர், தர சரிபார்ப்பவர், தர கட்டுப்பாட்டு மேற்பார்வையாளர், வரி மேற்பார்வையாளர், தயாரிப்பு மேற்பார்வையாளர், ஆடை வடிவமைப்பாளர், டெக்ஸ்டைல் டிசைனர், அயனிங் அண்ட் ஃபினிஷிங் இன்சார்ஜ், பேக்கேஜிங் இன்சார்ஜ், சில்லறை விற்பனையாளர் போன்ற பல வகையான வேலைகள் ஆடைத்துறையில் உள்ளன. தர சரிபார்ப்பவர், அவர் ஆடை தயாரிப்புகளின் தரத்தை சரிபார்க்கிறார். ஆடையானது சரியான அளவு, நிறம், வடிவம் மற்றும் ஒட்டு மொத்தமாக நல்ல தரத்தில் உள்ளதா இல்லையா என்பதையும் கூட தர சரிபார்ப்பவர் சரிபார்ப்பார். தையலில் குறைகள், சேதமடைந்த துணி, தவறான அளவீடுகள், விரயம் மற்றும் பொருட்களின் இழப்பு ஆகியவற்றிலிருந்து தர சரிபார்ப்பவர் நிறுவனத்தை காப்பாற்றுகிறார். தர கட்டுப்பாட்டு மேற்பார்வையாளர், ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் அதன் சொந்த தர கட்டுப்பாட்டு துறை உள்ளது. இந்த துறையின் திட்டமிடல் மற்றும் மேலாண்மை அந்த துறையின் தர கட்டுப்பாட்டு மேற்பார்வையாளரால் செய்யப்படுகிறது. லைன் சூப்பர்வைசர், உற்பத்தி பணிகள் ஒன்றன் பின் ஒன்று வரிசையான செயல்முறையில் நடைபெறுகின்றன. லைன் சூப்பர்வைசர் ஆடை உற்பத்தி பணியில் ஈடுபட்டுள்ள லைன் ஊழியர்களின் செயல்பாடுகளை மேற்பார்வையிட்டு குறித்த நேரத்தில் வேலையை முடிக்க திட்டமிடுகிறார். லைன் சூப்பர்வைசர் பணியாளர்கள் மற்றும் பிற துணை அதிகாரிகளுடன் இணைந்து பணிபுரிகிறார். மேலும் திட்டமிட்டபடி உற்பத்தியை முடிக்க நிறுவனத்திற்கு உதவுகிறார். உற்பத்தி மேற்பார்வையாளர், அவர் ஊழியர்களின் வேலையை திட்டமிடுகிறார். ஒரு நல்ல மேற்பார்வையாளர் நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு உதவுவதுடன் ஊழியர்களின் நலனையும் கவனித்துக் கொள்பவர் ஆவார். ஆடை வடிவமைப்பாளர், ஒரு ஆடை வடிவமைப்பாளரின் பணியில் படைப்பாற்றல் மற்றும் ஆராய்ச்சி மிகவும் முக்கியமானது. ஆடை வடிவமைப்பாளர் காலத்திற்கு ஏற்ப ஆடைகளின் போக்குகளை மாற்றுவதை கண்காணித்து வருகிறார். அதனுடன் ஒரு ஆடை வடிவமைப்பாளர் ஆடைகளுக்கான புதிய வடிவமைப்புகளை உருவாக்குகிறார். பல்வேறு துணிகளை பற்றி அறிந்திருக்கிறார். பல்வேறு நுட்பங்களை பற்றிய அறிவு உற்பத்தியை கண்காணிக்கிறார். கவர்ச்சிகரமான ஆடைகளை உருவாக்க படைப்பாற்றல் மிக்கவர்களுடன் பணியாற்றுகிறார். ஜவுளி வடிவமைப்பாளர், ஜவுளி வடிவமைப்பாளர் நவீன நடப்பு வழக்கு போக்குகளுக்கு ஏற்ப நெய்த மற்றும் அச்சிடப்பட்ட துணிகளை உருவாக்குகிறார்கள். சில்லறை வியாபாரி, விற்பனையாளர் அல்லது விநியோகஸ்தர் ஆகியோர் மொத்த வியாபாரிகளிடமிருந்து ஆடைகளை வாங்கி இறுதி வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்கிறார்கள். தையல் இயந்திர ஆபரேட்டர் ஆடை தொழிலில் மிக முக்கியமான பகுதியாகும். அவர்கள் ஒரு தையல் இயந்திரத்தில் துணிகளை தைக்கிறார்கள் மற்றும் அன்றாட மொழியில் பொதுவாக தையல்காரர்கள் என்று குறிப்பிடப்படுகிறார்கள். ஒரு தையல் இயந்திரம் இயக்குபவருக்கு இயந்திரத்தை பற்றிய முழுமையான அறிவு இருக்க வேண்டும். அதில் பொருத்தமான வேக அமைப்புகள், வெவ்வேறு வேகங்களில் எப்படி தைப்பது மற்றும் எந்த துணிக்கு எந்த வகையான தையல் பொருந்தும், இதற்கு பயிற்சி மையத்தில் பயிற்சி பெறுவது அவசியம். தையல் மெஷினை நன்றாக இயக்க கற்றுக்கொண்டால் ஆடைத்துறையில் தையல் மெஷின் ஆபரேட்டராக பணியாற்றலாம். உங்கள் சொந்த பொட்டிக் அல்லது தையல் மையத்தை நடத்துவது மற்றொரு வாய்ப்பு. இது உங்களை சுய சார்புடையவர்களாக மாற்றுவது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு
வேலைவாய்ப்பை வழங்கவும் உதவும். ஆடைத் துறையில் இவை தவிர வேறு என்ன வாய்ப்புகள் உள்ளன? இந்த தகவலை சேகரிக்க உறுதி செய்யவும்.